என்னென்னது? சகர்ப்ப பிராணாயாம. அகர்ப்ப பிராணாயாமம் என்னது? மூச்சை உள்ள நிறுத்தாம, மூச்சு இல்லாம இல்லை, அதை பண்ணாம. சகர்ப்ப பிராணாயாம அப்படி இல்லை. சகர்ப்ப பிராணாயாமத்தை 3 அம்சங்கள் சொன்னோமா இல்லையா? 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? முதல்ல என்னது? எடுத்தோடனே கும்பகம் வந்துடுமா? பூரகம்னா என்னது? பூரகம்னா என்னது? காத்த உள்ள இழுத்துதல், இழுத்துக்கொள்வது இல்லையா? அது பூரகம். கும்பகம்னா நிறுத்துறது. ரேச்சகம்னா காத்த. சரி, எதுக்காக பண்ணுறோம் இந்த பிராணாயாமத்தை? பாவம். அது பிராயஷ்சித்தமாக சொல்லியிருக்கு. பொதுவாக நம்ம எதுக்காக பண்ணணும்னு சொல்லியிருக்கு? என்ன அதை பண்ணினா என்ன? அது சந்தியாவந்தனத்தில் பிராணாயாமம் பண்ணினா என்ன வருது நமக்கு? நீங்கள் தானே சொன்னேன், என்னவோ சொன்னேலே, அது உள்ளே போய் என்ன பண்ணுறது? காற்று உள்ளே போய் என்ன பண்ணுறது? சுத்தப்படுத்துறது. நீங்கள் தானே சொன்னேன். என்ன பண்ணுறது? ஜலம் எப்படி வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துறதோ அதை போல் இந்த காற்று என்ன பண்ணுறது? உள்ளே போயிட்டு சுத்தம் பண்ணுறது இல்லையா? அதில் நாம் என்ன பண்ணுறோம்? எந்த முத்திரையை வச்சுட்டு காற்றை உள்ளே இழுக்கிறோம்? எதை வச்சுட்டு காற்றை கண்ட்ரோல் பண்ணுறோம்? பிராணாயாமத்தை எதை வச்சு பண்ணுறோம்? ஓங்காரம் முத்திரை. அது எப்படி இருக்கும்? காமிக்கும். இதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இங்கே நம்ம வச்சுக்கிறது. அப்போ இது என்ன வைக்கிறோமே? இது என்ன முத்திரை? இது இப்படி வச்சு ஜலம் வாங்கிக்கிறோமே, அந்த முத்திரைக்கு என்ன பேர்? கோமுக முத்திரா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜலம் குடிக்கிறோம். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர்? நிறைய தெரிஞ்சுக்காங்க உங்களுக்கு. அதுக்கு என்ன பேர்? அந்த ஜலம் எப்படி போகிறது? அப்படி தான் பண்ணணும். இந்த வழியாக போனால், இப்படி ஜலம் போனால் அது தீர்த்தம் பேர். அது அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர்? நேற்று கூட நீ ஏதோ மந்திரம்லாம் வேறு சொன்னீங்க. பிரம்மாதயா அப்படின்னு ஏதோ சொல்லி என்ன மந்திரம்? எந்த மந்திரம் யாருக்கு பண்ணும்போது பண்ணுவோம்? பிரம்மாவுக்கா? பிரம்மாதயா ஏ தேவாக அப்படின்னு வந்தது. அதுக்கு என்ன பேர்? தேவதீர்த்தம்னு பேர் இல்லையா? பிரம்ம தீர்த்தம்னு நம்ம இப்படி வாங்கிக்கிறோம். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க. சரி, இதே இப்படி இந்த வழியை ஜலம் விட்டால் அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர்? ரிஷி தீர்த்தம் இல்லையா? இந்த வழியாக ஜலம் விட்டால் பிதிரு தீர்த்தம். அது நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். சரி, இந்த 4 ஞாபகம் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ நம்ம பிரம்ம தீர்த்தத்தினால ஜலம் வாங்கிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம எதுவரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டு பார்த்தோம், சுக்லாம் பரவன்னு பார்த்தோம். எதுக்காக பார்க்கணும்? அது எதுக்காக? அவருக்கு கொஞ்சம் பாவம் அவரோட சும்மா உட்காந்துருக்காரு. நல்லபடியாக முடியணும், எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் முடியணுக்காக அது பார்த்தோம். அப்புறம் பிராணாயாமம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சங்கல்பம் என்ன தெரியுமா? நாம் மனசால் எதை நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறது தான் சங்கல்பம். நம்முடைய ஆசை, நான் இதை பண்ண போகிறேன், சாயம் சந்தியை பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது? எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பண்ணினா அது பலன் கொடுக்காது. சங்கல்பம் இல்லாமல் எந்த ஒரு சங்கல்பம் பண்ணாத எந்த காரியம் பண்ணாலும் அது என்ன பண்ணாது? பலத்தை கொடுக்காது. அப்போ சங்கல்பம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கட்டாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவரையும் நம்ம ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பித்தோம். ஆச்சமனத்தை கூட நேற்றுக்கு எதுவும் வித்தியாசமாக ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? விரல் இங்கெல்லாம் வச்சோம். என்னென்ன வச்சோம் ஞாபகம் இருக்கா? என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். அது மந்திரம் சொன்னோம். இதுக்கா இந்த விரல் தான் வைக்கணுமா? இந்த விரல் வைக்கக்கூடாதுங்க. இதுதான் அக்னியோட இதா? சரி. அப்புறம் முகத்தில் எந்த இடம் அக்னியோட இது? ஆனால் அங்கே வச்சுக்க முடியாது. வச்சா சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் இல்லையா? வச்சிடாயிடும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? சரி. அதுக்கப்புறம் இந்த விரல் இது எந்த தேவதைக்கு சம்மந்தப்பட்டது? முகத்தில் எந்த இடம்? சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது.
அதனால இது ரெண்டும் சேர்க்கணும். அப்புறம் இது இது வாயு. அதில் அதே மாதிரி கையில் இது இந்த விரல் வாயுக்கு சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் முகத்தில் இது வாயுக்கு சம்மந்தப்பட்டது. சரி, அப்புறம் இது இந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட விரல். முகத்தில் எந்த இடம் வந்து இந்திரனுக்கு சம்மந்தப்பட்டது? காது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை இங்கே போடுறோம். சரியா? அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு இந்த விரல் சம்மந்தப்பட்டது. உடம்புல எந்த இடம் பிரம்மாவுக்கு சம்மந்தப்பட்டது? இப்படி வைக்கிறோம். சரி, அதுலேயே நம்ம கேசவாய நமஹா நாராயண நமஹா அப்படின்னு கேட்குறோம். சும்மா அப்படி வச்சுட்டு போகலாமா இல்லையா? ஏன் அதை பண்ணுறோம்? அந்த மார்க்கத்துக்கு என்ன பேர்? சந்தியாவந்தத்தில் அதுவும் இருக்கு இல்லையா? பிராணாயாமெல்லாம் என்ன மார்க்கத்தை சேர்ந்தது? எந்த வழியை சொல்லுது? அப்படியா? யோக மார்க்கத்தை சேர்ந்தது. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது இந்த நாமாக்கள். கர்ம மார்க்கத்தை சேர்ந்தது எல்லாமே தான். இந்த சுவாகான்னு சொல்கிறோமா இல்லையா? சூரியஸ்வரி சுவாகான்னு சொல்கிறோமா இல்லையா? அது கர்ம மார்க்கத்தை சேர்ந்தது. அது நீயா மாட்டிட்ட அது என்ன சொல்லுது? அது எந்த மார்க்கத்தை சேர்ந்தது? எதை சொல்றது? இன்னும் என்னம்மா பாக்கி இருக்கு? 4 பார்த்தோம். 4 இன்னும் என்ன பாக்கி இருக்கு? அது பேர் ஞாபகம் வரல. ஞான மார்க்கத்தை சேர்ந்தது. அப்போ சந்தியாவனத்தில் எல்லாம் வந்துடுறது இல்லையா? இன்னைக்கு நம்ம சங்கல்பம் வரையும் பார்த்துருக்கோம். மேற்கொண்டு என்ன பண்ணணும்? சங்கல்பம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர்? அது முடிஞ்சது. சங்கல்பத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்ன பேர்? மார்ஜனம். அதை நாளைக்கு நம்ம